இனிய காலை வணக்கம். உடுமலை இலக்கிய களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். இடையில கூட ஐயா சொல்லிட்டு இருந்தார், இதை மீண்டும் தொடங்குவேனான்னு கூட தெரியாதுன்னு. நான் சொன்னேன், கண்டிப்பாக தொடங்குவீங்க அப்படின்னு. அப்படி தொடங்கி ஒரு இந்த இடைவேளைக்கு அப்புறம் முதல் அமர்வு இது. நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த அமர்வு தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவல். ஏன் அப்படின்னா, செல்லதுரை ஐயா தேர்ந்தெடுக்கிற புத்தகங்கள் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தேர்ந்தெடுக்காத, நிறைய பேர் பேசாத புத்தகங்களாக இருக்குது. இன்றைக்கு கூட 2-3 புத்தகங்களுமே, அதாவது 2 புத்தகங்களுமே முக்கியமான புத்தகங்கள் தான். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அருணன் ஐயா அவர்களுடைய எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. அதில் கவலையை வெல்லும் கலை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரில. அதை செல்லதுரை ஐயாவும் பேச வர்ற சுடர்வெளி அவர்களும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இலக்கிய கூட்டத்திலும் ஒரு வகையான புத்தகங்கள் பேசப்படுறதே இல்லை. அது வந்துட்டு தன்னம்பிக்கை கட்டுரைகள் அல்லது சுயமுன்னேற்ற நூல்கள், அந்த மாதிரி. அப்படி ஒரு புத்தகத்தை தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த கவலையை வெல்லும் கலைங்கிறது ரொம்ப நல்ல தலைப்பாக இருந்தது. அதை ஒட்டி ஒரு கவிதை சமீபத்தில் வாசித்தது ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சா மோகனப்பிரியா அவர்களுடைய ஞாபக பெருங்களிரும், அதில் ஒரு கவிதை படித்ததில் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். துயரமலை. துயரங்களின் மலைகளை சுமந்தபடி சோர்ந்த கண்களோடு நடந்து கொண்டிருந்தேன். எதிரே காற்றில் தன் பிஞ்சு கைகள் நீட்டி இல்லாத அம்பை என் மீது பாய்ச்சி நகர்கிறான் ஒரு பொடியன். அந்த நொடியில் நேரே இதயத்தை கிழிக்கும் சிரிப்பு அம்புகளை சுமந்து சரிகின்றன என் அத்தனை துக்க மலைகளும். அவ்வளோதான். தன்னுடைய துயரத்தை போக்குறதுக்கு சாலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறுவன் சும்மா கையெடுத்து வீசினது காரணமாக இருந்திருக்கு. அப்படி கவலைகளை வெல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலை இருக்கக்கூடும். அதை இன்றைக்கு அவங்க அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பை ஒட்டி இந்த கவிதை ஞாபகம் வந்ததுனால இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று, ஒரே உரிமை கதையை நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்தது. இன்றைக்கு உங்கள் அழைப்புதலில் பார்த்த உடனே எனக்கு விந்தனுடைய கதைகளை பற்றி யாரோ முகநூலில் ஒரு குறிப்பு எழுதி இருந்தது ஞாபகம் வந்து அந்த கதையை மறுபடியும் தேடி எடுத்து வாசித்தேன். 50களில் வெளியான கதை அது. 1950 தான் அது புத்தகமாக்கப்பட்டது. 50க்கு முன்னாலேயே அது கல்கியில் வெளியான ஒரு கதை. அது இன்றைக்கி பவித்ரா எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினச்ச ஆர்வமாக வந்துருந்து. அவங்க இன்றைக்கி வரலைங்கிறது வருத்தமாக இருக்குது. வருவாங்களா? பேசுவாங்களா? சிறப்பு. அப்போ அந்த கதையுமே வந்துட்டு எப்போவோ 50ல் எழுதப்பட்ட கதையாக இருந்தால் இன்றைக்கும் நம்ம மனதை சுருக்குன்னு குத்துற, தைக்கிற, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாத ஒன்றை பற்றி பேசுகிற ஒரு கதையாக அந்த கதை இருக்குது. பவித்ரா வருவாங்கன்னா அவங்க வாயிலேயே அந்த கதையும் கேட்கலாம். படித்ததில் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் கம்மியாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சௌகரியம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் 10 பேர் தான் எனக்கு பேச வராது. எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா, இப்போ பூபால் 2 புத்தகத்தில், அது எந்த புத்தகத்தில் அந்த புல்லட் கவிதை வருதுங்க? என் நெஞ்சு நேர்வோல். எத்தனையோ கதைகளை தொடர்பு உட்பட அதை பற்றி சொன்னாங்க. இந்த புல்லட் கவிதை யாருமே பேசவே இல்லை. அது வந்து ஒரு பெண் பார்வையில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் நான் ஒரு ஆணாத்தான் அதை பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய சிறு பருவத்தில் நான் முதலில் பழகியதே புல்லட்டில் தான். அப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் நடந்தன. ஸோ அந்த கதையை நான் வாசிக்கும்போது அவர் லட்சந்தர படிச்சிருப்பேன். அப்போ அந்த பழைய நினைவுகள் என்னோட கிளர்ந்தெழுந்து, இவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கவலை போக்குறதுக்கு ஒரு பையனை பார்த்தா கூட போதும்னு, அதை நினைக்கும் போதே எனக்கு எந்த கவலையாக இருந்தாலும் போயிருக்கு. இது வந்து என்னுடைய துணைக்கு நான் செய்யக்கூடிய துரோகமாக நான் நினைக்கல. ஏன்னா அப்படி நான் வரும்போது கூட சொன்னேன், சிறு வயதில் வரும் இந்த எதிர்பால் கவர்ச்சிங்கிறது தான் உண்மையானது. பின்வரும் காதலே மாசுடைத்துன்னு பாரதியாரே சொல்கிறார். அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோம். ஏன் அந்த கதையை நீங்கள் யாரும் அந்த பாட்டை எடுத்து பெருசாக பேசலைங்கிறது எனக்கு பெரிய ஆதங்கம். அடுத்து ஒரு அன்பு வேண்டுகோள் சுடர்வெளி அம்மாவுக்கும் பூபாலனுக்கும், முடிந்தால் சோலை அவர்களுக்கும். ஜெயகாந்தனுடைய எத்தனையோ கதையை பேசுகிறீங்க.
மறைந்து போனவங்களை பற்றி அதிகம் பேசுகிறதில்ல. இப்போ கரண்டாக இருக்குன்னு தான் பேசுகிறீங்க, மறைந்து போன வெகு சிலர் தான் பேசுகிறீங்க. அதில் அம்மா வந்த அளவுக்கு நீங்கள் டீச்சராக பேசுகிறீங்க. ஏன் இந்த ரிஷி மூலத்தை ஏன் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அடுத்த முறை கண்டிப்பாக பேச வேண்டும் என்று பூபாலன் அவர்களுக்கு அன்பு கட்டளையிடுகிறேன். பேசுவீங்களா? அது தனியாக நான் அந்த புக்கு எல்லாம் கசகசன்னு இருக்கேன் வீட்டில். அந்த புக்கு மட்டும் 3 தனியாக வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி இனி யாராவது பேசும்போது தயவு செஞ்சு இந்த புல்லட் கவிதை என்னை விட அனுபவித்து நீங்கள்லாம் பேச முடியும். ஏன்னா எனக்கு அது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்துற கவிதை. அதை நீங்கள் அது ஆண் பார்க்குற மாதிரி பார்வையில், பெண் பார்வையில் எழுதியிருக்கீங்க. நான் ஒரு ஆணாக இருந்து பார்த்து ஆனந்தப்பட்டேன். அப்புறம் எனக்கு இதுக்கு மேலே தொடர்ந்து கோர்வையாக பேச தெரியாது. இந்த படிக்கிற வழக்கம் எனக்கு இந்த மறதி நோயினால் கம்மியாகிட்டு வேறு வருது. நல்ல வேலை கொலுசு பத்திரிகையின் உதவியாசிரியராக இருக்கிறதுனால அந்த படிக்கிற பழக்கம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறது. உங்களை போல சில பேர் நல்லா எழுதுறதுனாலே அந்த பழக்கம் மேம்பட்டு இருக்கிறது. மற்றபடி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கங்கள்.